வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் பாத்தீங்கன்னா BA4201 Quantitative Techniques for Decision Making பேப்பர்ல டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம்ஸ் யூனிட் 2 ப்ராப்ளம்ஸ் ரிவைஸ் பண்ணிட்டு இருக்கோம். இதுல 3 டைப்ஸ் பார்த்துட்டோம். 4th டைப்பா லீஸ்ட் காஸ்ட் மெத்தட்ல எப்படி டோட்டல் காஸ்ட் வேல்யூ ஆப்டிமம் சொல்யூஷன் பார்க்கறதுன்னு பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆல்ரெடி நம்ம அல்காரிதம் அண்ட் ப்ராப்ளம்ஸ் எப்படி ஒர்க் அவுட் பண்ணணும் ப்ரீவியஸ் வீடியோல பார்த்துருந்தோம். பார்க்காதவங்க கண்டிப்பா அந்த வீடியோ பாருங்க. அதுல தான் அல்காரிதம் கோட் பண்ணியிருக்கோம். இப்போ அதோட கண்டினியூட்டியா லீஸ்ட் காஸ்ட் மெத்தட்ல ஒரு 3/4 இல்லை 4/3 இந்த மாதிரி ஆர்டரில் டேட்டா கொடுத்தாங்கன்னா எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதே ப்ரொசீஜர் தான், நம்ம டேர்ம்ஸை மட்டும் கரெக்டாக அலாட் பண்ணால் போதும். இப்போ நமக்கு செகண்ட் ப்ராப்ளம் பாருங்கள். ஃபைண்ட் த டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம் காஸ்ட் யூசிங் த லீஸ்ட் காஸ்ட் மெத்தட். எப்படி கொடுத்துருக்காங்க? 5 4 2 6 8 3 5 7 5 9 4 6 டேட்டாஸ் ஆர் கிவன். இப்போ ரோ அண்ட் ரோ காலம், ரோவோட டோட்டல் காலத்தோட டோட்டல் பார்த்தீங்கன்னா போத் ஆர் ஆல் ஈக்குவல். ஸோ இட் இஸ் பேலன்ஸ்டு. முதல்ல அதை செக் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் அன்பேலன்ஸ்டாக இருந்ததுன்னா நம்ம அடுத்த மெத்தடில் ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கும். மேக்ஸிமம் பார்ட் பி கொஸ்டின் பேலன்ஸ்டாக தான் இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. முடிஞ்சது. இப்போ ஸ்டெப் 1 போகலாமா? ஸோ ஸ்டெப் 1ல லீஸ்ட் காஸ்ட் மெத்தட், தட் இஸ் இருக்கிறதுலே லீஸ்ட் வேல்யூ ஏதோ அதுக்கு தான் நம்ம ஃபர்ஸ்ட்டாக சூஸ் பண்ணணும். சப்ளை அண்ட் டிமாண்ட் வேல்யூ கம்பேரபிளில் அந்த செல்லுக்கு அலாகேஷன் ஃபிக்ஸ் பண்ணணும். இப்போ இந்த டேட்டாலே லீஸ்ட் வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா என்ன தான் வரும்? 2 தான் இருக்குது. ஸோ லீஸ்ட் வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா 2. அப்போ ரோ அண்ட் காலம் வைஸ் பார்த்தீங்கன்னா 2 தான் இருக்குது. இதில் அலாகேஷன் பார்த்தீங்கன்னா இங்கேயும் 20 இங்கேயும் 20. ஸோ சேம் வேல்யூவாக இருக்குது. இந்த 20ல் நீங்கள் எதை ஃபிக்ஸ் பண்ணுவீங்கிறது வி டோன்ட் நோ. ஸோ அப்போ 20 ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு நேராக இருக்க ரோ அண்ட் காலம் ரெண்டுத்தையுமே கேன்சல் பண்ணி விட்ருங்க. ஈஸியாக முடிஞ்சிடும். இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வந்தால் ஸ்டெப்ஸ் இன்னும் நமக்கு ரெடியூஸ் ஆகும். முடிஞ்சுது. இப்போ ஸ்டெப் 1ல் நம்ம 20 தான் நம்ம சூஸ் பண்ணோம். ஸோ 20 சப்ளை அண்ட் டிமாண்ட் போத் ஆர் ஆல் ஈக்குவலாக இருக்கனால ரெண்டுத்தையுமே கேன்சல் பண்ணிட்டோம். ரிமைனிங் ஃபேக்டர்ஸ் என்னென்ன வந்திருக்கலாம்? இந்த ரோ இந்த காலம் ரெண்டும் கட் ஆகிட்டு. அப்போ 8 3 7 5 9 6 இவ்வளோதான். இதில் மினிமம் வேல்யூ சூஸ் பண்ணுங்கள். ஸோ மினிமம் வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா 3. அப்போ 3யோட அலாகேஷன் என்னங்களா? இங்கே 30 இங்கே 40. ஸோ மினிமம் வேல்யூ தான் கோட் பண்ணணும்னு சொன்னோம். 30 கோட் பண்ணிக்கலாம். அப்போ 30னா 40 இஸ் ரெடியூஸ் டு 10. முடிஞ்சுது. அடுத்து என்ன பண்ணிக்கலாம்? ரிமைனிங் இது 30 கோட் பண்ணதுனால அதுக்கு நேரம் இருக்கிற ரோ ஃபுல்லாகவே கட் பண்ணிடுங்க. ரிமைனிங் இருக்கிற வேல்யூ பார்த்தீங்கன்னா 5 9 6. ஸோ இதில் 6 தான் லீஸ்ட் வேல்யூ. ஸோ 6க்கு ஃபஸ்ட்டு நம்ம அலாகேட் பண்ணலாம் 50 30. அப்போ 30 தான் அலாட் பண்ண முடியும். 50யை நம்ம 20யாக ரெடியூஸ் பண்ணிக்கலாம். இதை கட் பண்ணி விட்ருங்க. அடுத்தது 9 5 ஸ்டெப் 4 போட்டு கூட எழுதிக்கலாம். 5 தான் லீஸ்ட் வேல்யூ. ஸோ 5க்கு கால் பண்ணிங்கன்னா 20 இங்கே 10. அப்போ 10 தான் ரெடியூஸ் பண்ணணும். இந்த 20யை 10ஆக மாற்றுங்க. முடிஞ்சுது. அடுத்து லாஸ்ட் வேல்யூ 9. இங்கே பாருங்கள், சப்ளை வேல்யூவும் 10 தான் வரும், டிமாண்ட் வேல்யூவும் 10 தான் வரும். ஸோ போத் ஆர் ஆல் ஈக்குவலுங்கிறப்ப நம்ம ஸ்டெப்ஸ் இதோட முடிச்சுக்கலாம். கரெக்டாக லாஸ்ட் ஸ்டெப்பில் தான் உங்களுக்கு டிமாண்ட் அண்ட் சப்ளை வேல்யூ ஈக்குவலண்ட்டாக சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ ஒவ்வொரு ஸ்டெப்பாக நம்ம ஒர்க் அவுட் பண்ணது எல்லாத்தையுமே நம்ம ஃபைனல் ஆன்சருக்கு கொண்டு வரலாமா? Therefore the solution is டேபிளில் இருக்கிற எல்லா டேட்டாவும் எழுதிக்கோங்க. நம்ம எங்கே அலாட் பண்ணுமோ அந்த வேல்யூலாம் கோட் பண்ணுங்கள். டோட்டல் காஸ்ட்டுங்கிறப்ப 2 × 20 3 × 30 5 × 10 9 × 10 6 × 30 எழுதிட்டு டோட்டல் காஸ்ட் பார்த்தீங்கன்னா we got 450 rupees. இந்த யூனிட்டை கரெக்டாக போடுங்க. ஏன்னா நம்ம காஸ்ட் லெவலில் ப்ராப்ளம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம். ஸோ ருபீஸ் கண்டிப்பாக கோட் பண்ணணும். இவ்வளோ தான். கிட்டத்தட்ட இந்த ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஸ்டெப்ஸ் ஆர் 5 ஸ்டெப்ஸில் ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இன்னொரு ப்ராப்ளம் பார்க்கலாம். இன்னும் நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். Find the starting solution of transportation problem using least cost method. ஸோ லீஸ்ட் காஸ்ட் மெத்தடில் ப்ராப்ளம் கேட்குறாங்கன்னா லீஸ்ட் வேல்யூக்கு நம்ம கோட் பண்ணணும். அவ்வளோதான். இப்போ இந்த ப்ராப்ளத்துலேயும் பார்த்தீங்கன்னா 2 1 இருக்குது, இங்கேயும் 1 1 இருக்குது. ஸோ எதனால் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம்? நாங்கள் ரோ வைஸ் சூஸ் பண்ணிக்கிறோன்னா இந்த 1 எடுத்துக்கலாம். இதுக்கு நீங்கள் அலாகேட் பண்ணுறீங்கன்னா சப்ளை வேல்யூ 100 டிமாண்ட் வேல்யூ 20. ஸோ மினிமம் வேல்யூ கோட் பண்ணுங்கள் 25. அப்போ 100ங்கிறது 75 ரெடியூஸ் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப். அப்போ 25 கேன்சல் பண்ணி விட்ருங்க. முடிஞ்சுது. அடுத்த 3 3 4 4 2 4 1 5 3. அப்போ 75. முதல்ல அந்த வேல்யூ ரெடியூஸ் பண்ணதை ஃபஸ்ட்டு எழுதிக்கோங்க. அதுக்கடுத்த ஸ்டெப்புக்கு அப்புறமா போகும். நம்ம ஒரே தடவை புக்கில் இப்படி இருக்குங்கிறதுக்காக நம்ம எழுதணும்னா நமக்கு கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு அலாகேஷனை ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த ஸ்டெப்பில் பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக இந்த 1 தான் நம்ம செலக்ட் பண்ணுற மாதிரி வரும். ஸோ இப்போ ஒருவேளை நான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் இந்த 1 சூஸ் பண்ணியிருக்கலாமானா எடுத்துக்கலாம். எடுத்திங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இந்த 1 சூஸ் பண்ணுற மாதிரி வரும். அவ்வளோதான். ஸோ இப்போ இதை சூஸ் பண்ணால் இங்கே வேல்யூ 75, இது 120. ஸோ மினிமம் வேல்யூ 75. 120 ரெடியூஸ் பண்ணி எழுதிக்கோங்க.
45. இப்போ இந்த வேல்யூ ரோவை சூஸ் பண்ணாலும் ரோ வேல்யூ ஃபுல்லாக கட் பண்ணி விட்டுடலாம். அவ்வளோதான். அடுத்த ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா 3 3 4 4 2 4 எடுத்தாச்சு. ஸோ இந்த ரெடியூஸ் பண்ண வேல்யூலாம் ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் கீழே. அடுத்து இதில் மினிமம் வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா 2. ஸோ 2க்கு அலோகேஷன் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற வேல்யூ 80 125. இதில் மினிமம் வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா 80 தான். 80 கோட் பண்ணிக்கலாம். 125 ரெடியூஸ் பண்ணணும் 45. ஸோ இதை கேன்சல் பண்ணி விட்ருங்க. இது ரோ வேல்யூ காலம் வேல்யூவை ஃபிக்ஸ் பண்ணதுனால காலம் ரெலவெண்ட்டான வேல்யூவை கேன்சல் பண்ணிக்கலாம். முடிஞ்சது. இப்போ ரிமைனிங் இருக்கிற வேல்யூலாம் பார்த்தீங்கன்னா 3 4 4 4 3 தான் மினிமம் வேல்யூ. ஸோ 3யை கோட் பண்ணிங்கன்னா என்ன இருக்கலாம், இங்கே வேல்யூ 75 இருக்குது, இங்கே 45 இருக்குது. ஸோ 45 தான் கோட் பண்ண முடியும். 45 எடுத்துக்கலாம். ஸோ 45 எடுத்துக்கிட்டோன்னா 75 is reduced to 30. முடிஞ்சுது. அடுத்து எல்லாமே 4 தான் இருக்குது. பட் அதுக்குள்ளே இந்த இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 4 4 both are all same. நீங்கள் எந்த 4நாலும் சூஸ் பண்ணிக்கலாம். இந்த 4 4 எதுனால ஓகே தான். எடுத்துக்கிட்டிங்கன்னா என்ன இருக்கலாம், இப்போ ஃபஸ்ட் 4 எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க 30 75. ஸோ 30 அலோகேட் பண்ணால் 75 is reduced to 45. அண்ட் லாஸ்ட் வேல்யூ பாருங்கள் 45 and 45 both are all equal. ஸோ சேமாக இருக்குங்கிறப்ப ப்ராப்ளம் முடிஞ்சுது. அடுத்த ஸ்டெப்பாக பார்த்தீங்கன்னா என்ன வந்திருக்கலாம், தனித்தனியாக ஒர்க் அவுட் பண்ணது எல்லாத்தையுமே எடுத்து ஒரே டேபிளில் நம்ம ஃபஸ்ட்டு கிவன் டேட்டாவில் இருக்கிறதுல அலோகேஷன் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ 3 × 45 3 எல்லா டேட்டாவும் எழுதிக்கோங்க. இப்போ டோட்டல் டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட்டுங்கிறப்ப 3 × 45 4 × 30 1 × 25 2 × 80 4 × 45 1 × 75. ஸோ எல்லா வேலையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். காஸ்ட் டோட்டல் வேல்யூ தான் பார்க்கணுங்கிறப்ப சம் பண்ணிவிடுங்க. ஸோ அவர் ஆன்சர் இஸ் 695. திஸ் இஸ் அவர் ஃபைனல் ஆன்சர். இந்த மாதிரி ப்ராப்ளம் தான் கேட்பாங்க. ஸோ ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம டேட்டா எடுத்தோம், லீஸ்ட் செல் மெத்தட் மட்டும்தான் வேல்யூவை கோட் பண்ணோம். அதுக்கேற்றபடி ஒர்க் அவுட் பண்ணதுக்கே வி கெட் தி ஆன்சர். இப்போ இன்னொரு ப்ராப்ளம் பார்க்கலாம். ஃபைண்ட் த ஸ்டார்டிங் சொல்யூஷன் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம் பை யூஸிங் லீஸ்ட் காஸ்ட் மெத்தட். இவ்வளோ தான் நமக்கு கொஷின் கொடுப்பாங்க. இதில் பாருங்கள் 3 rows and 4 columns கொடுத்துருக்காங்க. ஸோ இப்படி கொடுத்துருந்தாங்கன்னா இதில் எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறதுன்னு. இப்போ இந்த டேட்டாலே லீஸ்ட் வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா 0 தான். ஸோ 0க்கு தான் ஃபஸ்ட்டு நம்ம அலோகேட் பண்ணணும். 0வோட அலோகேஷன் பார்த்தீங்கன்னா இங்கே 8 இங்கே 4. அப்போ 4ஐ ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். 4ஐ ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு 8ஐ ரெடியூஸ் பண்ணிடுங்க. ஒரு ஸ்டெப்பில் அலோகேஷனை ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வேல்யூவை ரெடியூஸ் பண்ணிவிடுங்க. இல்லைன்னா நமக்கு எழுதுகிற வேகத்தில் மறந்துட்டு அடுத்த ஸ்டெப்பும் தப்பாயிடும். ஸோ ஒவ்வொரு ஸ்டெப்பாக நிதானமாக எழுதினாலே போதும், இந்த ப்ராப்ளம் ஈஸியாக ஒர்க் அவுட் பண்ணிடலாம். 4 இப்போ நம்ம 4 அலோகேட் பண்ணதுனால இதுக்கு நேராக இருக்கிற இந்த காலத்தை தான் கட் பண்ணணும். 4 மட்டும் எடுத்துக்கலாம். அடுத்து ரிமைனிங் இருக்கிற வேல்யூலாம் எடுத்து எழுதிங்கன்னா என்ன வந்திருக்கலாம், 7 3 4 8 4 3 2 7 2. இதில் 2 2 வேல்யூ இருக்குது. ஏதாவது ஒரு 2 நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு வேல்யூவாக இருக்கிற இந்த 2 சூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னா இதோட அலோகேஷன் பார்த்தோன்னா என்ன இருக்கலாம், டிமாண்ட் அண்ட் சப்ளை வேல்யூ 2 10. ஸோ இதில் மினிமம் வேல்யூ 2 தான் அலாட் பண்ணணும். அப்போ இந்த 10ஐ 8ஆக ரெடியூஸ் பண்ணிடுது. 2ஐ ஃபிக்ஸ் பண்ணலாம். ஆட்டோமேட்டிக்காக 2 2மே கேன்சல் ஆகிடுச்சு. சில சமயம் எப்படியும் வரும். அவ்வளோதான். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா என்ன வந்திருக்கலாம், 7 3 4 8 4 3 எழுதியாச்சு. இதில் மினிமம் வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா 3 2 3 இருக்குது. நீங்கள் எந்த 3நாலும் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 3 சூஸ் பண்ணோம்னா செல் வேல்யூ பார்த்தீங்கன்னா 10 3. ஸோ இதில் மினிமம் வேல்யூ 3 தான் கோட் பண்ண முடியும். ஸோ 10ஐ ரெடியூஸ் பண்ணுங்கள், 7ன்னு எடுத்துக்கலாம். 7 எடுத்தாச்சா. இப்போ என்ன பண்ணலாம், 3க்கு இந்த வேல்யூ தான் சூஸ் பண்ணோம். அப்போ இதுக்கு நேராக இருக்கிற காலத்தை கட் பண்ணிடுங்க. நல்லா நீட்டாக பென்சில் வச்சு மார்க் பண்ணிகிட்டே போங்க. ஒர்க் அவுட் பண்ணியாச்சு. ஸோ ரிமைனிங் இருக்கிற வேல்யூ 7 4 8 3 கோட் பண்ணிக்கலாம். இங்கே சைடில் இருக்கிற வேல்யூவும் கரெக்டாக எழுதிக்கோங்க. 7 4 8 × 3 எழுதியாச்சு. இப்போ அடுத்து என்ன வந்திருக்கலாம், 3 தான் நமக்கு இருக்கிறதுலே இப்போ லீஸ்ட் வேல்யூ. ஸோ 3க்கு தான் நம்ம அலோகேஷன் ஃபிக்ஸ் பண்ணணும். வேல்யூ பார்த்தீங்கன்னா 3 4. அப்போ 3ஐ கோட் பண்ணுங்கள். 4ஐ ரெடியூஸ் பண்ணால் 1 எழுதியாச்சு. அப்போ 3னா இந்த காலத்தை கட் பண்ணிவிடுங்க. 7 and 8 வேல்யூ பார்த்தீங்கன்னா 7 1 8. இதில் லீஸ்ட் வேல்யூ பார்த்தோம்னா 7. ஸோ 7க்கு தான் ஃபர்ஸ்ட் அலோகேஷன் கொடுக்கணும். ஸ்டெப் வைஸ் எழுதுங்க, அப்படின்னா தான் ஆன்சர் கரெக்டாக வரும். ஸோ 7க்கு அலோகேட் பண்ணோன்னா 7 and 8ங்கிறப்ப 7 எடுத்துகிட்டு 8 is reduced to 1. இன் லாஸ்ட் ஸ்டெப் 8க்குனா 1 1. திஸ் இஸ் அவர் ஃபைனல் ஆன்சர். ஸோ லாஸ்ட் அலோகேஷனை ஃபிக்ஸ் பண்ணுறப்ப சப்ளை அண்ட் டிமாண்ட் வேல்யூ ஈக்குவலண்ட்டாக இருக்கணும். அதை மட்டும் செக் பண்ணிக்கோங்க. தனித்தனியாக ஒர்க் அவுட் பண்ணது எல்லாத்தையுமே இப்போ ப்ரொசீட் பண்ணிக்கலாமா. த சொல்யூஷன் இஸ் 7 7. என்னென்ன செல்லில் என்னென்ன அலோகேஷன் கொடுத்தோமோ அது எல்லாத்தையுமே நீட்டாக எழுதிக்கோங்க. therefore the transportation cost is என்ன வந்திருக்கலாம், 7 × 7 3 × 3 8 × 1 0 × 4 3 × 3 2 × 2. ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. அடுத்து ஆட் பண்ணுங்கள். நமக்கு வர ஆன்சர் 79 rupees. திஸ் இஸ் அவர் ஃபைனல் ஆன்சர். இவ்வளோ தான். ப்ராப்ளம் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும்.
நம்ம நிதானமாக ஸ்டெப் வைஸ் ஒவ்வொரு வேல்யூவில் எது லீஸ்ட் வேல்யூ, அதோட சப்ளை வேல்யூ என்ன, டிமாண்ட் வேல்யூ என்ன, எப்படி கம்பேர் பண்ணுறோம், ரெடியூஸ் பண்ணுமா, அடுத்த ஸ்டெப்பில் டேட்டா கரெக்டாக தான் எழுதியிருக்கோமா, டேட்டாவை ஸ்டெப் வைஸ் எழுதும்போது சில சமயம் 1/7 இந்த மாதிரி கூட கொஞ்சம் மாறும். அப்படி மாறுச்சுன்னா நம்ம ஃபைனலாக அந்த டோட்டல் காஸ்ட் பார்க்கும்போது நமக்கு ஆன்சர் மாறிடும். ஸோ அது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எழுதுங்க. மற்றபடி இந்த ப்ராப்ளம் ரொம்ப ஈஸியான ப்ராப்ளம் தான். 1 or 2 ப்ராப்ளம் பார்த்தாலே போதும், உங்களால் ஒரு ஐடியாவுக்கு வர முடியும். கண்டிப்பாக வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பார்த்துட்டு நீங்கள் ஒருவேளை இந்த ப்ராப்ளம் நாளைக்கு யூனிவர்சிட்டி எக்ஸாமில் கேட்குறாங்க அப்படின்னா டெஃபினட்டாக அட்டன் பண்ணுறதுக்கு ப்ரிப்பேராக இருங்க. நெக்ஸ்ட் ப்ராப்ளம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா kanithapezhai@gmail.com மெயில் ஐடிக்கு அனுப்புங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.